ஜெம் ஆஸ்ட்ரோ வேர்ல்ட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். திருமண பொருத்தம்னு பார்க்கும் பொழுது இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, குறிப்பா மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு அவங்க ஜாதகத்தை பார்த்த உடனே மூல நட்சத்திரம் வேண்டாம், மூல நட்சத்திர பெண் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடிக்கடி பார்க்குறோம். திருமண பொருத்தம் வரும்பொழுது மூல நட்சத்திரம் வேண்டாம், மூல நட்சத்திரம் இல்லாத ஜாதகங்களை பொருத்தணும்னு கேட்குறாங்க நம்மளுடைய வாடிக்கையாளர்கள். இது உண்மையா? என்ன காரணத்தினால இந்த மாதிரி சொல்றாங்க? என்ன காரணத்தினால இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க? என்ன நோக்கத்துக்காக சொல்லப்பட்டது? அதை எப்பவும் போல நம்ம மக்கள் எப்படி தவறா புரிந்துகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாகவே மூல நட்சத்திரத்தின் தன்மைன்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாருக்கும் கட்டுக்கடங்க மாட்டார்கள். உதாரணத்திற்கு ஆஞ்சநேயர் எடுத்துக்கலாம். ஆஞ்சநேயர் அவதரித்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இலங்கையில ராவணன் முன்னாலேயே அவர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தார். அவரை ஒரு கட்டுக்குள் அடக்க முடியாமல் போனது. அப்போ மூல நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக அன்புக்கும் பக்திக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள். என்னைக்குமே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்ககிட்ட நீங்க அடக்குமுறையில ஒரு விஷயத்தை சாதிக்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா நடக்காது. அது தவிர மூல நட்சத்திரம்னா ஆணி வேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கும். இப்போ ஒரு மரமாகட்டும் அல்லது ஒரு செடியாகட்டும், ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்திற்கு, தாவரத்திற்கு ஆணி வேர் என்று சொல்லக்கூடிய வேர். அப்போ ஒரு குடும்பம் அப்படிங்கிற அமைப்புல பார்த்தீங்கன்னா ஆணிவேர் அப்படிங்கிறது யாரு? அந்த குடும்பத்தின் ஆணிவேருங்கிறது குடும்பத் தலைவர். குடும்பத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அவரவருடைய குடும்ப சூழலை பொறுத்து மாறும். இப்போ உதாரணத்திற்கு தனி குடித்தனம், கூட்டு குடும்பம், இந்த ரெண்டு அமைப்புல தனி குடித்தனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நியூக்ளியர் ஃபேமிலின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இப்போ தனி குடித்தனத்துல குடும்பத்தின் ஆணிவேர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த குடும்ப தலைவன். சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அப்போ அந்த குடும்ப தலைவி தான் ஆணிவேராக இருந்து அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்து குடும்பத்தை வழிநடத்துவாங்க. இதுவே கூட்டு குடும்பங்கிற அமைப்புல ஜாயிண்ட் ஃபேமிலியில யாருங்க குடும்ப தலைவர்? இப்போ கூட்டு குடும்பம்னு பார்க்கும் பொழுது அங்க தாய் தந்தை இருப்பாங்க, அவர்களுக்கு மகன்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மகன்களுக்கு திருமண வயது வந்த பிறகு திருமணமாகி மருமகள் இவங்களாம் வர்றாங்க. அதுக்கு பிறகு பேர குழந்தைகள் எல்லாமே பிறக்கும். இதெல்லாம் வந்தாலும் கூட கூட்டு குடும்பத்தில் அந்த குடும்பத்தின் தலைவரா அந்த பெண்ணுடைய மாமனார், அதாவது அந்த குடும்ப தலைவர் தாத்தான ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் தலைவரா இருப்பார். அப்பா, அந்த மகன்களுடைய அப்பா. இப்போ அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்திற்கு, கூட்டு குடும்பத்திற்கு அந்த காலத்துல ஆதாரமா எல்லாமே ஒரு டெசிஷன் எடுக்கிறது, குடும்பத்தை நிர்வாகம் செய்யறது, முக்கியமான முடிவுகள் எடுப்பது, இது எல்லாமே தந்தையின் தலைமையில், அதாவது அந்த பெண்ணுடைய மூல நட்சத்திர பெண்ணுடைய மாமனாருடைய தலைமையில நடைபெறும். ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண் வீட்டிற்கு வரும் பொழுது அந்த பெண் குடும்பத்தின் நிர்வாகத்தை, குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய அமைப்பில் அவங்களுக்கு நேச்சுரலாவே அந்த கேப்பபிலிட்டி உண்டு. ஸோ முன்னே சொன்ன மாதிரி மூல நட்சத்திரத்தை அன்பால் அடக்கி ஆள முடியுமே தவிர மூல நட்சத்திரத்தை ஒரு சத்தம் போட்டுவதோ அல்லது மிரட்டுறதோ இது மாதிரியான விஷயங்கள்ல மூல நட்சத்திரக்காரங்களை அடக்க முடியாது, அடக்கி ஒரு வேலை வாங்க முடியாது. அந்த அமைப்புல ஒரு பெண் மூல நட்சத்திரத்துல வரும் பொழுது மாமனாருடைய வார்த்தைகளுக்கு சில சமயம் கட்டுப்படாத ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்துல மாமனார் முக்கியமா எடுக்கக்கூடிய டெசிஷன் எல்லாத்தையுமே மருமகளை எடுக்கக்கூடிய தன்மையில் செயல்படுவாங்க. இதை நம்ம மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு மூல நட்சத்திர பெண்கள் குடும்பத்திற்கு ஆகாது, குறிப்பா மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டுட்டாங்க. ஆனா இந்த மாதிரி மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது 99% பார்த்தீங்கன்னா திருமணமான பிறகு ஆணும் பெண்ணும் தனி குடித்தனம் என்ற அமைப்புல தான் குடும்பம் நடத்துறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் எப்படி மாமனாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க? இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மூல நட்சத்திர பெண்கள் தான் குடும்பத்தை வழிநடத்த அதிக தகுதி படைத்தவர்கள். இருக்கிற மற்ற எல்லா நட்சத்திரங்களை விட மூல நட்சத்திர பெண்கள் குடும்பத்திற்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்கள். உதாரணத்திற்கு கல்வி கடவுளான சரஸ்வதி அவதரித்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இப்போ கல்வி கடவுளுடைய சரஸ்வதியுடைய கணவர்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா. இப்போ பிரம்மா ஈஸ்வரனுடன் செய்த அவருடன் ஒரு வாக்குவாதம், விஷமத்திற்காக செய்த விஷமத்திற்காக பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு கோவிலே இல்லை அப்படிங்கிற ஒரு சாபத்தை அவர் வாங்கிட்டார். இந்த அமைப்புல பிரம்மாவிற்கு கோவில் கிடையாது, ஆனா சரஸ்வதிக்கும் கோவில் கிடையாது. ஏன்னா தன் கணவருக்கே கோவில் இல்லாத பொழுது தனக்கும் கோவில் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல ஒரு சூழ்நிலையை சரஸ்வதி உருவாக்கி கொண்டாங்க. அப்போ கணவனுக்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள். கணவருக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க.
ஆனா அந்த கணவர் நல்லவராக இருந்தால் அவர்களுக்காக உலகத்தையே புரட்டி போடக்கூடிய தன்மை கொண்டவர்கள் மூல நட்சத்திர பெண்கள். மேலும் மூல நட்சத்திர பெண்களிடம் பொய் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கு இயற்கையிலேயே யார் பொய் சொல்றா, யார் உண்மையை சொல்றாங்கிற கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே உண்டு. அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு அந்த உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்ககிட்ட பொதுவா பொய் எடுபடாது. எனவே மூல நட்சத்திர பெண் மாமனாருக்கு ஆகாது என்பது முற்றிலும் ஒரு தவறான கருத்து. யாரோ கட்டிவிட்ட ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். இதுல என்ன கொடுமையான விஷயம்னா, பொதுமக்கள் இல்லாம சில ஜோதிடர்கள் கூட மூல நட்சத்திர ஜாதகங்களை, அந்த 10 பொருத்தம் பார்க்கிற ஜோதிடர்கள் மூல நட்சத்திர ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் முழுமையா தவறு. மூல நட்சத்திர பெண்களுக்கு மாமனாருக்குரிய ஸ்தானமான 3ஆம் இடம் வலுவாக இருந்தால் திருமணத்திற்கு பிறகு மாமனாருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும், மாமனாருக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகும். ஆனா இதெல்லாம் பார்க்காமல் சும்மா மூல நட்சத்திரம் மட்டும், நட்சத்திரத்தை வைத்து மட்டும் திருமண பொருத்தம் பார்ப்பது மிகப்பெரிய தவறு. அதுலேயும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரியான பெண்கள் தான் யூடியூப் சேனல், ஆன்லைன் கம்யூனிகேஷன், சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ், இதெல்லாம் உங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக வரும். பொதுவாகவே ஒருத்தர் யூடியூப், சோஷியல் மீடியா இதெல்லாம் பிரபலம் ஆகணும்னா அவங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகமாவது மூல நட்சத்திரத்துடைய சாரம் பெற்றிருக்க வேண்டும். என்ன காரணம்னா, இப்போ மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய ஜென்ம நட்சத்திரம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன காரணம் டீட்டெயிலா ஒரு தனிப்பட்ட ஒரு வீடியோல நான் விளக்கம் சொல்றேன். ஆனா மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இவ்வளவு தனித்தன்மைகள் இருக்கும் பொழுது, அவர்களால் வரக்கூடிய நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கும் பொழுது கண்மூடித்தனமா சும்மா யாரோ சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டு மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் மாமனாருக்கு ஆகாது, அதனால வேண்டான்னு சொல்லி ஜாதகத்தை ஒதுக்குவது முற்றிலும் தவறு. ஆணுடைய ஜாதக கட்டத்துடன் பெண்ணுடைய ஜாதக கட்டத்தை பொருத்தி பார்த்தே முடிவு செய்ய வேண்டும் திருமண பொருத்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் பல அரிய தகவல்களுடன் விரைவில் சந்திப்போம்.